ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம் சாப்டர் 1ல் உள்ள யூனிட் 1 பார்க்க போகிறோம். அண்ட் லிவிங் ஆர்கானிசம் ஷோ a லைஃப் சைக்கிள் இன்வால்விங் பர்த், growth, development, maturation, reproduction and death. லிவிங் ஆர்கானிசம், இப்போ ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பர்த் பிறக்கும், அதுக்கப்புறம் growth, அப்புறம் mature, அதுக்கப்புறம் reproduce, அப்புறம் death. இதுதான் ஒரு சைக்கிள். இதுதான் திருப்பி வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் டேஷ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ரீப்ரொடக்ஷன். இது ஒரு ஒன் வேர்டு. அதுக்கப்புறம் வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் ஆர் டிஃபைன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ் க்ரோ அண்ட் மெச்சூர் டு ரிப்பீட் த ப்ராசஸ். இது எழுதலாம் இல்லைனா கூட இருக்கலாம். ரீப்ரொடக்ஷன் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ். Reproduction is a biological process by which organisms produce their young ones. Young ones grow and mature to repeat this process. அதுக்கப்புறம் thus reproduction results in continuation of species and introduces variation in organisms which are essential for adoption and evolution of their own kind. அதோட கைண்ட், இப்போ ஹியூமன்னா ஹியூமன் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, அண்ட் கவ், கேட் அதோட கைண்டு அது எல்லாமே அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் வந்து ரெண்டே மோடு. மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒன்று ஏசெக்ஷுவல், இன்னொன்று செக்ஷுவல். இப்போ இந்த மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லான்னா சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸு. ஃபஸ்ட் வந்து ஆர்என்ஏவும் ப்ரோட்டீன்ஸும் சிந்தசிஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, செல் டிவிஷன் அண்ட் growth, ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் அண்ட் their fertilization to form new individuals. ஃபஸ்ட் வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ், ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, செல் டிவிஷன் அண்ட் growth, ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ஃபர்டிலைஸ் ஆகுது டு ஃபார்ம் நியூ இண்டிவிஜுவல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 2 மேஜர் மோட்ஸ் பார்த்தோம் இல்லையா, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல்னு 2 மேஜர் மோட்ஸு, ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் பார்க்க போகிறோம். ஏசெக்ஷுவல்னால் என்னதுன்னா reproduction by a single parent without the involvement of gamete formation is asexual reproduction and the offsprings produced are genetically identical. சிங்கிள் பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகுது எதில், ஏசெக்ஷுவலில். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா, பேரமீஷியம் வந்து இதில் வந்து ஏசெக்ஷுவலாகவும் அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், செக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதால்? பேரமீஷியமால். இது வந்து சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ்டு வித்தவுட் கேமெட் ஃபார்மேஷன் தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து பேரண்ட்டை மாதிரியே இருக்கும், ஆனால் செக்ஷுவல் வந்து அப்படி கிடையாது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து மைட்டாட்டிக், ஏமைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் த சொமேட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து மைட்டாட்டிக் இல்லைனா மியாட்டிக்கால் தான் அது வந்து டிவைட் ஆகுது. மைட்டாட்டிக்னா அப்படியே சேமாக இருக்கும், அதோட பேரண்ட்டை மாதிரியே இருக்கும் மைட்டாட்டிக் செல் டிவிஷனால் டிவைட் ஆச்சுன்னா. ஆனால் ஏமைட்டாட்டிக்னா அப்படியே இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொமேட்டிக் செல்ஸ் அது வந்து கைண்ட் ஆஃப் செல்ஸ். அதனாலேயே இந்த ஏசெக்ஷுவல் வந்து ஆல்சோ நோன் அஸ் சொமேட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன். when 2 parents participate in the reproductive process involving 2 types of gametes. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக 2 parents involved when 2 parents participate in the reproductive process involving 2 types of gametes. It is called sexual reproduction.